இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏயு பேங்க்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாண்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு நியூ யூபிஐ கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மினிமம் உங்களோட சேலரி வந்து 10,000 மேல நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கிரெடிட் கார்டோட ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் இப்போ வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எங்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம அதிகமாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏயு பேங்க்ல இருந்து ஒரு நியூ ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டோட நேம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாண்ட். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து இருக்கும். இது வந்து ரூபே டைப்ல வந்து கொடுக்கறதுனால நீங்க வந்து யூபிஐல லிங்க் பண்ணி எல்லா விதமான யூபிஐ பேமெண்ட்டையும் இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க வந்து யூபிஐ மூலமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனா இருந்தாலும் சரி ஆஃப்லைனா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான பேமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலமாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் இ-காமர்ஸ் சைட்டில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதே மாதிரி வந்துட்டு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுவீங்களா, 5,000 ரூபாய்க்கு கீழே இருக்க எந்த ஒரு பேமெண்ட்டையும் டேப் டு பே மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுவீங்களா, இந்த மாதிரியான பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1% ஆஃப் ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால நீங்கள் எவ்வளோ ஃபியூல் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுலேருந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூல் சர்சார்ஜஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக 400 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000க்கு உள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் 5,000க்கு மேலே நீங்கள் ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் 400 ரூபீஸ்க்கு கீழே நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகாது. அதுவும் சேர்த்து தான் வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபியூல் சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு ஒரு வேளை உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 30 டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏயு பேங்கோட 0101 அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 காயின் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த 500 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏயு பேங்கோட 0101 ஆப் மூலமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து 5 காயின்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு லவுஞ்ச் ஆக்சஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் குவார்ட்டர் இயருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லவுஞ்ச் ஆக்சஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லக்கேஜ் ஆக்சஸ் இல்லை, லவுஞ்ச் ஆக்சஸ். இந்த லவுஞ்ச் ஆக்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக ரூம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ரூம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். 2 டைம் உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. 2 டைம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சஸ் வாங்கணும் அப்படின்னா பிஃபோர் குவார்ட்டர் இயர்க்குள்ள 30,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லவுஞ்ச் ஆக்சஸும் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இந்த லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு லியபிலிட்டி கவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேங்கே வந்து பொறுப்பு ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை யாராவது மிஸ்யூஸ் பண்ணாலோ இல்லை திருடிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களோ நீங்கள் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் 5,000 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு பேமெண்ட்டையும் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக எந்த ஒரு பின் நம்பரும் இல்லாமல் உங்களால் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பிரஸ் இஎம்ஐ. எக்ஸ்பிரஸ் இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரெடிட் கார்டுலலாம் வந்து ஃப்ளெக்ஸி இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ₹2500 மேலே நீங்கள் வந்துட்டு பல்காக ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, அந்த பேமெண்ட்டை அடுத்த மாதம் பேமெண்ட் பண்ணும்போது உங்களால் மொத்தமாக பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அதை இஎம்ஐயாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹2000 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ₹2000 மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணி அந்த அமௌண்ட் உங்களால் மொத்தமாக அடுத்த மாதத்தில் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் இஎம்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆட் ஆன் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு ஆட் ஆனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீயுமே வந்து கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கார்டு ஆட் ஆனில் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாரை வேணாலும் இதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கான சார்ஜஸ். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீலாம் கிடையாது. இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 299 ப்ளஸ் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான ரெனிவல் ஃபீமே 299 ப்ளஸ் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹299 ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து 21லேருந்து அதிகபட்சம் 60 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 65 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட மந்த்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டெலாம் 40,000 50,000 இருக்கணும் அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க. பட் ஏயு பேங்கை பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் வெறும் 10,000 நீங்கள் வந்து வாங்கி ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல சிபில் ஸ்கோர் நல்ல ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிளாக் மார்க் இருக்குது, நீங்கள் ஏதாவது லோன் எடுத்து ஒழுங்காக கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிஜெக்டட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு சிபில் எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னும் வந்து எதிர்பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எந்த ஒரு யூபிஐ அப்ளிகேஷன்ஸ்லையும் லிங்க் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக என்னென்ன ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.